This is Pastor Conrad DeFries bringing you the Word of God today. சர்வ வல்லவராம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் கான்ராட் டிஃப்ரீஸ். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நான் கொண்டு வருகிறேன். The title of our Bible study today is The Word of God. இன்னைக்கு நான் பேச போகிற வேத பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை. We're talking about the Bible, the 66 books of the Bible, the Word of God. நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு வேதத்தில் இருக்கிற அந்த 66 புஸ்தகங்களை குறித்து நான் பேச போகிறேன். This is the number one way that God reveals His plan and His will to us. இது தேவன் நமக்கு அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நமக்கு சொல்லுகிற ஒரு புஸ்தகமாய் இருக்கிறது. The Word of God never changes. You cannot add to it or take away from it. கர்த்தருடைய வார்த்தை அது மாறாத வார்த்தை. அதோடு கூட ஒன்று சேர்க்கவோ அதோடு ஒன்று குறைக்கவோ முடியாது. The Bible has all of the answers to meet every need in your life. வேதாகமும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல பதிலையும் கொண்டுள்ள ஒன்று. God's great plan of redemption and salvation is revealed in the Bible, the Word of God. தேவனுடைய விடுதலையும் தேவனுடைய சகல காரியங்களும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. You can look at nature, the stars, the earth, the great creation of God, and by this you can know there is a God. வானத்தையும் பூமியையும் அல்லது நட்சத்திரங்களையும் உலகத்தின் நிறைவுகளை நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்று ஒருவர் உண்டு என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். But you cannot understand the plan and will of God except from the Bible, the Word of God. ஆனால் தேவனுடைய காரியத்தை வேத வசனத்தை தேவன் அல்லாமல் நம்மால் கண்டு கொள்ள முடியாது. In the book of Numbers, chapter 23 and verse 19, நாம் என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us God is not a man that he should lie, but what he says, he will do what he says in the Bible. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொல்லுகிறதை அவர் செய்து முடிப்பார், மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று வாசிக்கிறோம். In the book of Deuteronomy, chapter 28, verses 1 and 2, 28ஆம் உபாகமும் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, it tells us if we will obey the word of God diligently and do what he says, that the blessings of God will come upon us. இங்கே வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உனக்கு விதிக்கிற உன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சன்னதிக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில சகல ஜாதியின் மேலும் உன்னை மேன்மையாய் வைப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். It is our responsibility to diligently hearken and to obey what the Word of God tells us. இன்னைக்கு நம்மளுடைய கடமை என்னவென்று சொன்னால், மனம் முகர்ந்து சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதும் படிப்பதும் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. You can put your trust and dependence in the Word of God that it will never change and God will do what he says. நீங்கள் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடும்போது அவர் மாறாத தேவன், அவர் வார்த்தையின்படியே உங்களுக்கு காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். In the book of Joshua, chapter 1 and verse 8, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he tells us not to let the word of God depart from out of our mouth. அங்கே இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று வாசிக்கிறோம். But we are to meditate and think about the word of God. If we will do this, we will have good success.
அங்கே வசனம்படி சொல்லுகிறது, இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இதை தியானித்தால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று வாசிக்கிறோம். If you cannot read the Bible, then get with a friend or someone and have them read the Bible to you. ஒருவேளை உங்களால் வேதத்தை வாசிக்க முடியாவிட்டால் நண்பனையோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை அழைத்து அவர்களை வேதத்தை வாசிக்க சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். It is very important to read the Bible. It's important to hear what the Bible says, to know the will of God. இன்னைக்கு வேதத்தை வாசிப்பதும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்பதும் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. The Bible is the written word that tells us how to understand the living word. வேதாகமும் அது எழுதப்பட்ட வார்த்தை. ஏனென்று சொன்னால் ஜீவ வார்த்தையை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாய் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. The Bible has all of the answers, whether it is spiritual or natural or health or finance. The Bible has all the answers for us. வேதாகமும் ஆவிக்குரிய காரியத்திற்கும் பதிலுண்டு, உலக பிரகாரமான காரியத்திற்கும் வேதத்திலே பதிலுண்டு, பணத்திற்கும் அதுல பதில் உண்டு, அதே சமயத்தில் சுகத்திற்கும் அதிலே பதில் உண்டு. In the book of Psalms, chapter 1, verses 2 and 3. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போமானால், it tells us if we will meditate in the word of God day and night, we will be like a tree planted by rivers of water. இங்கே வேத வசனம்படி சொல்லுகிறது, வேதத்தில் கர்த்தருடைய வேத பிரியமாய் இருக்கிறவன் இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். Your life will prosper and you will be blessed in many, many ways the more time you meditate and think about the word of God. நீங்கள் நீர்காலத்தின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாவற்றும் உயர்த்தப்படுவான் என்று வாசிக்கிறோம். Just as you eat the same kind of food over and over and over, that is the way we do the word of God, over and over and over. இது நம்மளுடைய ஆகாரத்தை நாம் உட்கொள்ளுகிறதை போல திரும்ப 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 இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அது நமக்கு பலனை கொடுக்கும். It is important to meditate again and again and again in the word of God, for it will become more effective the more you read it and meditate it again. இந்த தேவனுடைய வார்த்தைகளை திரும்ப 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 இதை தியானிக்கும் பொழுது நீங்க எவ்வளவு இதை தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது யதார்த்தமாகவும் வல்லமையுடையதாகவும் கிரியை நடப்பிக்கிறதாகவும் அந்த வார்த்தை காணப்படும். The more you meditate on the word of God, the more it will get not only into your thinking, but it will get into your heart. நீங்க உங்களுடைய வார்த்தையை நீங்க தியானிக்க அது உங்களுடைய யோசனைகளில் அல்ல, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்த வார்த்தைகள் கடந்து போகும். Believing with your mind does not bring spiritual results, but believing with your heart brings the victory. பாருங்க, சிந்தைகளிலே விசுவாசிப்பதல்ல, உங்கள் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். Some people can quote the scriptures with their mind, but they do not have victory because it is not down in their heart. சிலவங்க வசனங்களை கோடிட்டு காண்பிப்பாங்க, ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஏன் என்று சொன்னால் அவர்கள் வசனத்தை வாய்களிலே சொல்லுகிறார்களே தவிர அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே அந்த வசனங்கள் இல்லை. Salvation and victory only comes when you believe with your heart, that is, with your spirit being on the inside. ரட்சிப்பும் விடுதலையும்
எப்படி நமக்கு கடந்து வருகிறது என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவைகள் நடைபெறும். You are a spirit being, you have a soul, and you live in a body. நீங்க நீங்க ஆவி, ஆத்துமா, சரீரம். அந்த ஆவியானது சரீரத்திலே வாசமாயிருக்கிறது. Your soul is made up of your mind, your will, and your emotions. உங்களுடைய ஆத்துமாவானது உங்களுடைய உணர்வின் அடிப்படையிலும் அல்லது உங்களுடைய சிந்தைகளின் அடிப்படையிலும் ஆனதுதான் உங்களுடைய ஆத்துமா. We contact the natural world with our bodies and with our minds, with our eyes and with our ears. நம்முடைய சரீரத்திலே எப்படி சரீரத்தை தொடர்பு கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தையின்படி, நம்முடைய உணர்வுகளின்படி, கண்களின்படி, காதுகளின்படி நம்முடைய சரீரத்தை நாம் தொடர்பு கொள்கிறோம். But God is a spirit and he only contacts us with our spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆவியோடு கூட அவர் தொடர்பு கொள்கிறவராய் இருக்கிறார். You will not be able to hear from God with your body or with your mind and emotions. நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய சரீரத்தின் மூலமும் அல்லது உங்களுடைய ஆத்துமா என்று சொல்லுகிற சிந்தையின் மூலமோ அல்லது உங்களுடைய உணர்வுகளின் மூலமாகவும் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. You have to get your mind slowed down and quietened down and peaceful so that you can hear from God with your spirit. உங்களுடைய ஆவியை நீங்க தேவ ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தையை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். உங்கள் சிந்தையை அடக்க வேண்டும். அவைகளை நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆவியின் சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். When you were born again, you were only born again in your spirit, not in your soul and body. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது ஆவியிலே பிறக்கிறீங்க. சரீரத்திலோ ஆத்மாவிலோ நீங்கள் பிறப்பதல்ல. That is why it is important to take time every day to meditate and meditate on the word of God and to pray the word of God out loud. நீங்க இதனாலதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் அந்த வார்த்தைகளை சத்தமாய் அறிக்கையிட்டு ஜெபிப்பதும் நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. Some days I will take one or two scriptures and say them out loud many times all day long. நான் சில சமயங்களிலே ஒரு வசனத்தை எடுத்து பல்லாயிரம் முறை ஒரு நாளில் அந்த வார்த்தைகளை நான் சொல்லுவேன். The way the Bible works is you believe the Bible in your heart and speak it with your mouth. இந்த வேதாகமம் எப்படி கிரியை செய்கிறது என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும்போது அந்த வசனங்கள் கிரியை செய்கிறதை நம் கண்கள் காணும். We become born again when we confess Jesus with our mouth and believe he is God in our heart. பாருங்க, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But all of the other blessings and benefits from God come the same way. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த வழியாகவே கடந்து வருகிறது. We believe it in our heart, in our spirit, and we speak it with our mouth out loud. நம்ம இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் சத்தமிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லுவது அவசியம். In the book of Psalms chapter 89 and verse 34. சங்கீதம் 89:34 வசனம். He says, "My covenant will I not break, nor I will not change the thing that has gone out of my lips." அங்க 89:34 வசனம் இப்படி சொல்லுகிறது, என் உடன்படிக்கைகளை மீறாமலும் என் உதடுகளின் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று வாசிக்கிறோம். Find the scripture that promises you what you are looking for and spend time thinking and meditating on it.
கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிற வண்ணமான வாக்குத்தத்தங்களை தேடி அவைகளை எடுத்து அவைகளை நீங்கள் தியானித்து அவைகளை அறிக்கையிடுங்கள். It is important to speak the word of God, to hear the word of God, to sing the songs of God. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதும் கர்த்தருடைய வார்த்தைகளை பாடுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் நமக்கு அவசியம். But it is also very important to spend time worshiping God with your spirit. இதெல்லாம் அவசியம், ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி தேவனை ஆராதிப்பது ரொம்ப அவசியம். The more you worship God, the more real He will be to you, and the more benefits He will bring to your life. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை ஆராதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். In the book of Psalms, chapter 91 and verse 2, சங்கீதம் 91 2ஆம் வசனம், it says, I will say of the Lord, He is my refuge and my fortress. இங்க வசனம் இப்படி சொல்லுகிற, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலமும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். Notice he says, I will say it. We have to say in Him, I put my trust. இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லுவேன், நான் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறனோ அதை என் வாயினால் அறிக்கையிடுவேன். In the book of Psalms, chapter 107 and verse 20, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமானால், he said He sent His word and healed them and delivered them from their destructions. இங்க 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். என் வார்த்தைகளை அனுப்பி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி என்று வாசிக்கிறோம். The way to understand more about God is to get into the Word of God. கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகமாய் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். The enemy has many things to distract us and to try to get our focus on the negative things. பிசாசானவன் நம்முடைய நோக்கத்தை விட்டு நம்மை திசை திருப்ப பலவிதமான காரியங்களை அவன் வைத்திருக்கிறான், கையாளுகிறான். God will not do it for us, but it is our own responsibility to discipline and to meditate on the Word of God. கர்த்தர் செய்ய மாட்டார். ஆனா என்ன நடக்கும்னா, நம்மை நாமே தகுதிப்படுத்தி நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கான ஒரு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்குவது நம்முடைய கடமையா இருக்கிறது. We are free moral agents and we have the right of choice what we will do with our lives. நாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட சுயமாய் யோசிக்கத்தக்கதான மானிடனாய் நாம் இருக்கிறோம். The devil wants to keep you busy with many problems and many things so that you do not meditate on the Word of God. சாசு பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்களை மிகவும் பிஸியாகவும் உங்களை மிக பல அலுவலகளிலும் வைத்து விடுவான். காரணம், நீங்க வேதத்தை வாசிக்காதபடிக்கு அவன் இதை செய்வான். The Bible tells us to control our thinking ourselves. It is our responsibility to control what we think. வேதம் சொல்லுகிறது, நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் அதை தீர்மானிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். We cannot spend all of the time thinking about the problems, but we must think about the answers in the Word of God. நாம பிரச்சனைகளை குறித்து யோசித்து கொண்டே இருப்பதை பார்க்கலும் அந்த பிரச்சனைக்கு வேதாகமத்தின் மூலமாய் அதற்கு பதில் என்ன என்பதை தேட வேண்டும். Yes, we will recognize what the problem is, but we will spend more time meditating on the promises and the Word of God for the answer.
பாருங்க, பிரச்சனை என்ன என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா பிரச்சனைக்கு பதிலை கொடுக்கிற வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கான பதிலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். The Word of God has the power of God in the Word. கர்த்தருடைய வார்த்தை தேவ வல்லமை உடையதா இருக்கிறது. The way the power of God is released in the Word is by us believing it and worshiping God for it. இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையில் உள்ள தேவ வல்லமையானது அதை நாம் விசுவாசிக்கும் பொழுதும் அதை ஆராதிக்கும் பொழுதும் அந்த வல்லமை புறப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். Learn to enjoy the Word of God. Praise God for it. Thank Him for it. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் சந்தோஷப்படுங்க. அந்த வார்த்தைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்துற திருப்தி அடைங்க. தேவனை மகிழ்ந்து பாடுங்க. The psalmist David said, I rejoice at thy word as one that findeth great spoil. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிறதை வாசிக்க முடியும். This means that we rejoice about God's word as though we had found great treasure somewhere. இன்னைக்கு தேவனிலே மகிழ்ந்து களி கூறும் பொழுது அது நமக்கு பொக்கிஷங்களை கொண்டு வருகிறதாய் காணப்படும். As you learn more how to believe the Word of God and meditate the Word of God, God will do things for you that looked impossible. முடியாத காரியத்தையும் முடிக்கிற தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஒரே ஒரு காரியம்தான், தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆச்சரியமாய் வழிகள் திறக்கப்படுகிறதை உங்களால் பார்க்க முடியும். God will move supernaturally to open doors for you and to bring blessings to you that you didn't think was possible. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகைகளிலே கர்த்தர் வழிகளை திறக்கிறதும் உங்களால் முடியாத காரியங்களை கர்த்தர் முடிக்கிறதையும் உங்கள் கண்கள் காணும். God is a supernatural God, and He will move supernaturally as you meditate more and more and more on the Word of God. He will move supernaturally to meet your needs. நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆச்சரியமான முறையிலே இயற்கை பார்ப்பட்ட முறையிலே கர்த்தர் உள்ள வாழ்க்கையிலே அசைவாடுகிறதையும் வாசல்கள் திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. God knows that we are human beings and we are limited in what we can do. ஆண்டவருக்கு தெரியும் நாம் மனிதர்கள், நம்முடைய காரியங்கள் அநேகம் நமக்கால் செய்ய முடியாத காரியம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். That is why God sent Jesus Christ to the cross so He could meet our needs supernaturally. அதனாலதான் பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையிலே அவருக்கு தந்தருளினார். காரணம் அதன் மூலமாக இயற்கைக்கு பார்ப்பட்ட வகையிலே அவர் மூலமாய் நமக்கு பதில் உண்டாகும்படி. In the book of Psalms, chapter 119 and verse 165. சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, great peace have they that love thy law, and nothing shall cause them to stumble. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை என்று வாசிக்கிறோம். It is very powerful to meditate and worship God and give Him thanks for the Word of God. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராதிப்பதும் வாசிப்பதும் தியானிப்பதும் அந்த வார்த்தையை கொண்டு ஆராதிப்பதும் அது மிகுந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். The Bible tells us the Word of God is full of power and strength in the Word of God. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை முழுவதும் வல்லமை உடையதாகவும் பலன் உடையதாகவும் இருக்கிறது என்று தேவ வார்த்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. It will not work automatically, but you and I have to believe God and worship God, and that will release the power that is in the Word of God. இந்த வார்த்தைகள் தானாக கிரியை செய்யாது. இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும்.
The Bible gives us many examples as people were worshiping and praising God that the power of God came and brought the victory. அநேக வேத வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும். அவர்கள் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய வல்லமை கடந்து வந்து காரியங்களை மாற்றினதை நம்மால் பார்க்க முடிகிறது. When the children of Israel marched around the walls of Jericho, they did not say one negative word. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வரும்பொழுது ஒரு எதிர்மறையான கருத்துக்களை அவர்கள் பேசவில்லை. They did not talk about the big walls of Jericho or about the problems that the enemy brought them. அவங்க எரிகோவின் பெரிய மதிலை குறித்தோ அல்லது சத்துருவின் பலத்தை குறித்தோ அவர்கள் வாய்களை திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை. But they obeyed the word of God, and when they shouted and praised God, the walls of the enemy came down. அவர்கள் அந்த தேவனை மகிமைப்படுத்தின பொழுது, தேவனை துதித்த பொழுது, தேவனுக்கு கூறிய கனத்தை கொடுத்த போது அந்த மாபெரும் செவுரு அந்த காரியங்கள் கோட்டை இடிந்து விழுந்தது. When Paul and Silas were in jail at midnight, they were praising and singing songs to God. இங்க பவுலும் சீலாவும் அவன் சிறைச்சாலைகளிலே தேவனை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டிருந்த வேளையிலே, as they continued to praise God out loud on and on, then God sent an earthquake and opened the prison doors. அவர்கள் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் ஒரு பூமி எதிர்ச்சியை அனுப்பினார். அந்த சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. There are many examples in the word of God. Like Jonah, when he was in the belly of the whale, he began to give thanksgiving and praise to God, and it brought the victory. யோனா அவன் மீனின் வயிற்றிலே இருந்த பொழுது தேவனுக்கு மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தின பொழுது கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை கொடுத்தார். We do not deny that there are problems, but we pay more attention to the promises of the word of God. நாம் பிரச்சனை இல்லை என்று நான் சொல்லவில்லை. பிரச்சனையின் மேல் நம்முடைய கவனம் அல்ல, நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். As we rejoice and praise God for his word, then it will cause the power that is in the word to be released and bring the victory. கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு மகிமைப்படுத்த தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே கடந்து வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். I want you to pray this prayer after me today. இன்னைக்கு இந்த ஜெபத்தை எனக்கு பின்னால் நீங்க சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe that Jesus Christ is the Son of God. நான் இயேசுவே தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he lived on the earth and went to the cross and died for me. சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காகவே இந்த பூமி கடந்து வந்து எனக்காகவே இந்த சிலுவையை ஏற்று எனக்காகவே மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். When he died on the cross, he took my sins and my penalty, and he paid the penalty for me. சர்வ வல்லவராம் இயேசுவானவர் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய சாபங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is in heaven today. சர்வ வல்லவராம் இயேசுவானவர் அவர் மரணத்தை விட்டு பாதாளத்தில் இருந்து உயிரோடு கூட எழும்பி இன்று பரலோகத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இந்த வேளையிலே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். If you believe this prayer in your heart, then God has saved you and you are born again in him.
ஆமென். நீங்க இந்த ஜெபத்தை உண்மையோடு கூட விசுவாசித்து சொல்லியிருப்பீரானால், இயேசு உங்களுடைய இருதயத்துல வந்திருக்கிறார். நீங்க இயேசுவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறீர்கள். I want to encourage you to live for Jesus and get in a good church that believes in Jesus Christ. அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க இயேசுவின் பிள்ளையாய் மாறி இருக்கீங்க. நல்ல இயேசுவை விசுவாசிக்கிற, நம்புகிற சபைகளுக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Amen. I love you and we're praying for you in Jesus' name. Amen. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.